இன்று கலித்தொகை 80வது பாடல் மருத நிலம் சார்ந்த பாடலில் பரத்தையர் கூற்றாக அமைந்துள்ள இப்பாடல் ஔவையார் பாடிய பாடல். பரத்தை இடத்தில் தலைவன் இருக்கும் பொழுது அந்த சூழலை பற்றி பாடக்கூடியது. தலைவன் தலைவியை பிரிந்து பரத்தையரோடு வாழ்ந்து வருகிறான். தலைவனின் செயலால் கோபமுற்ற தலைவி பரத்தையர் இகழ்ந்து பேசுகிறாள். தலைவி தன்னை புகழ்ந்து இகழ்ந்து பேசிய பரத்தை தெரிய வந்தது. தன்னை பற்றி புறங்கூறினாள் என்று கேட்ட பரத்தையர், நானும் தலைவனும் நீர்த்துறையில் குளித்து விளையாடி மகிழப் போகிறோம். தலைவிக்கு வலிமையும் திறமையும் இருந்தால் தன் கணவனை இடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று தலைவியின் தோழிகள் கேட்குமாறு பரத்தை கூறுகிறார். இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், கூந்தல் ஆம்பல் முழு நெறி அடைச்சி பெரும்புணல் வந்த இருந்துரை விரும்பி யாம தயர்க்கும் கம் சேறு தனதாகும் அஞ்சுவதுடையான் ஆயின் வெம்போர் முகம்பட கடக்கும் பவ்வேல் எழினி முனையான் பெருநிலை போல கிளையோடும் காக்க கொழுந்தனன் மார்பே என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் முழுக்க முழுக்க நாம் நம்முடைய கூந்தலில் இவெல்லாம் நொடிக்கப்படாத முழு ஆம்பர் பூக்களை செருகி நீர் மிகுந்த பெரிய துறையை விரும்பி அங்கு தலைவனோடு விளையாடி செல்வோம். நாம் அவ்வாறு தலைவனோடு விளையாடுவதை கண்டு தலைவி அஞ்சுவானால் கடுமையான போரில் பகைவரின் வலிமையை அளித்து வெற்றி பெற்ற பல வேட்படைகளையும் உடைய எளிமையின் போர் முனையில் உள்ள பசுக்களின் பெரிய கூட்டத்தை போல அவள் தன் குழு நனின் மார்பை தன் நெஞ்சில் சுற்றத்தாரோடு சேர்ந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுவா. பரத்தையர் வீட்டுல தலைவன் கொஞ்ச நாள் இருக்கான். இந்த மாதிரி போயிட்டானேன்னு சொல்லி தலைவி சொல்றான். அதை தோழிகள் கேட்குமாறு மிகப்பெரிய ஒரு படையின் தலைவனாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் எழினி என்ற பெயர் பல குறுநில மன்னர்கள் இருந்தார்கள். ஆனால் இப்பாடலில் குறிப்பிட்டிருக்கும் எழினி என்பவன் கடையேழு வள்ளலில் ஒருவனாகிய அதியமான் நெடுமான் அஞ்சி என்று உவேச அவர்களால் தம் நூல் குறிப்பிடுகிறார். ஒரு சமயம் எழினியின் பசுக்களை அவருடைய பகைவர்கள் கவர்ந்து சென்றனர். எழினி தன்னுடைய வலிய படையுடன் சென்று தன்னுடைய ஆணிரையை மீட்டு வந்தான். இந்த நிகழ்வு அகநானூற்றில் 105வது பாடலிலும் 372வது பாடலிலும் குறிப்பிடப்படுகிறது. எழினி தன் வலிமையால் தன் பசுக்களை மீட்டியதை போல தலைவி வலிமையும் திறமையும் உடையவளாக இருந்தால் நான் கவர்ந்த அவனுடைய கணவனை தலைவி என்னிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று பரத்தை தலைவியின் தோழிகள் கேட்குமாறு எள்ளி நகையாடுகிறாள். கலித்தொகை 80வது பால் மருதக்களி வகையைச் சேர்ந்தது. மருதன் இளநாகனார் பாடிய தலைவி தன் மகனிடம் பிரிந்து சென்ற தலைவனையும் அவன் பரத்தையையும் பற்றி பேசும். தலைவன் தன் பரத்தையை சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவனுடைய பிரிவால் வாடும் தலைவன் எம்மை கண்டால் மாறினாலும் பரத்தையுடன் கூடி மகிழ்வதே போதும் என்று மகனிடம் கூறுவதும் அவனது பிரிவு துயரை மகனின் பெயரை கண்டு வருந்துவதையும் வெளிப்படையாக இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. பொதுவாகவே சங்க இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் ஒரு இலைமறை காயாக பேசி சொல்லக்கூடிய காட்சிகள். யாரையும் குறிப்பிட்டு யாரையும் குறித்து பெயர் சொல்லி சொல்லக்கூடிய நிகழ்வாக எங்கேயும் இருக்காது. கலவொழுக்கத்தில் பின் கற்பொழுக்கத்தில் தலைவன் பரத்தையுடன் செல்வதால் வரும் பிரிவு தலைவியின் வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. தலைவன் பரத்தையுடன் இருக்கும் போது அவனது பரத்தையும் கூந்தலில் உள்ள முத்துக்கள் அவனது மகிழ்ச்சியை காட்டுவது போல் மின்னுகின்றன. தலைவன் தன் பரத்தையுடன் மகிழ்ந்து கொண்டிருக்கட்டும், அவனது பிரிவு நமக்கு துயர் அளித்தாலும் அவன் மகிழ்வாக இருப்பதை எங்கள் கண்களால் கண்டோம் சொல்லுவான். நீ தலைவனை பிரிந்து நீ வருத்தப்பட்டு இருந்தால் கூட அவன் பரத்தையரோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கண்ணுட்டு பார்த்தோம். அதுவே போதும் என்று தலைவி தன் மகளிடம் கூறுவது போல அமைந்துள்ள பாடல். தலைவன் பிரிவு துயரில் பரத்தையின் தோற்றத்தில் தன் தலைவன் மகிழ்வதை பார்த்து வருந்தி அதன் நிலையை ஏற்றுக்கொள்வதாக கூறும் தலைவியின் மனநிலை இப்பாடல் உணர்த்துகிறது என்றாலும்
எந்த இடத்துலையும் என்னை விட்டு போயிட்டானேங்கிற ஒரு மிகப்பெரிய கடுமையான வருத்தத்தை அவள் எந்த இடத்திலையும் சுட்டிக்காட்டவில்லை. தலைவியின் ஆற்றாமையை, பிரிவின் வேதனையும் தலைவனின் மீதுள்ள காதலையுமே இது காட்டுகிறது என்று சொல்வார்கள். அவன் என் கூட இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பதை விட பரத்திரோடு இருக்கிற கூட மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்கிறேன் என்று தலைவி சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அதே கலித்தொகை 59வது பாடல்ல தோழி கூற்றாக ஒரு இடம் வரும். தலைவன் பொருள் தேடச் செல்கிறான், அவன் பிரிவால் வரும் தலைவிக்கு தோழி ஆறுதல் கூறுவதாக இப்பாடல் அமைகிறது. பொதுவாக தலைவன் பொருள் தேடச் செல்லும் பொழுது தலைவியை கூட்டி சென்றால் அங்கு நடக்கக்கூடிய இடர்பாடுகளுக்கு தானும் பொறுப்பாகவேன் என்று சொல்லி தலைவன் தலைவியை இல்லத்தில் இருக்க செய்துவிட்டு செல்கிறார். இந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், பதலை பாணி பரிசிலர் கோமான் அதலை குன்ற தகழ்வாய் குண்டு சுடை குவளையோடு பொதிந்த குலவை நாறு நின் நறு முதன் மரப்போர் மற்றேல் முயலவும் சுரம்பால் விளங்கிய அரும்பொருள் நீர் ஆம்பல் ஆகலின் நீரடே என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல் பதலை என்னும் இசைக்கருவியை தாளத்தோடு இசைக்கும் பாணர்கள் முதலிய இரவலர்கள் பாதுகாக்கும் தன்னுடைய அதலை என்னும் குன்றில் உள்ள அகன்ற வாயோடைய ஆழமான நீர்நிலைகளில் மலர்ந்த குவளை மலர்களோடு நிறைந்த காட்டு மல்லியையும் மணக்கும் உன்னுடைய மனம் கமலும் நெற்றியை தலைவர் மறப்பதோ, பல முயற்சிகளை செய்தாலும் பாலை நிலத்தில் பல குறுக்கீடுகளால் கிடைத்தற்கரிய பொருள் முற்றிலும் கைகூடாத தலைவன் பிரிவு நீடிக்காது, அவர் விரைவில் திரும்பி வருவார் என்று சொல்லக்கூடிய பாடல். பொருள் தேட சென்ற தலைவன் பொருள் ஈட்டு சென்ற அந்த நிகழ்வு முடிந்தவுடன் உன்னை பார்க்க வரலாம் என்பதையும், ஒருவேளை பொருள் தேட சென்ற தலைவன் அந்த பணி முடியாமல் இன்னும் காலம் தாழ்த்துவதால் தலைவியினுடைய பதட்டத்தை இது யார் பூர்த்தி செய்வார் என்று சொல்லப்படுகிறது. பாலை நிலத்தில் உள்ள குளிர்ந்த சுனைகளில் பூத்த மலர்களுடன் கூடிய குளவி போல தலைவனின் நறுமணம் உள்ள நெற்றிய நீ மறப்பாயோ, அவள் உன்னையே நினைப்பான், நீயும் அவனை நினைத்து முயல்வாயாக என்று தோழி தலைவியை தேற்றுகிறாள். தலைவன் பிரிந்து சென்றாலும் அவனது நினைவில் நீயும் நிலைத்திரு, அவனும் உன்னையே நினைத்திருப்பான் என்று தோழி ஆறுதல் சொல்கிறார். ஒரு தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் அவன் பிரிந்து சென்றதை நினைத்து கொண்டிருக்கிற தலைவிக்கும் அவன் உன்னை நினைப்பதாகவே இருக்கிறது அல்லவா, அதுபோல நீயும் அவனை நினைத்து கொண்டிரு, அப்போதுதான் இருவருக்குள்ளும் இருக்கிற அந்த அன்பு எப்போதும் குறையாமல் இருக்கும் என்பதை இந்த கலித்தொகை பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பொதுவாக தலைவி, தலைவன், தோழி இவர்களுடைய கூற்றுக்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு மலர் எப்படி ஒரு சூடிய மலர் வாடி விடுகிறது என்பதை அது தலைவனுடைய முகம் இப்படி நான் இல்லாமல் அவள் முகமும் இப்படி வாடி போயிருமோ என்கிற வாடி இருக்கும் என்கிற அந்த கற்பனையும், தலைவி எப்படி தலைவன் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் அவன் நினைவாகவே என்பது போல தலைவனும் தலைவியை நினைத்து காத்திருப்பதால் தான் அவன் நினைப்பு வரும்போதெல்லாம் அவனும் விரைவாக வந்து உன்னை சென்றடைவான், உங்கள் இல்வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இந்த கலித்தொகை பாடல் நமக்கு சொல்லுகிறது. இப்படி பல நிலைகளில் பல இடங்களில் தலைவன், தலைவி, தோழி இவர்களுக்குள்ள இருக்கிற கூற்றுக்களை விட பரத்துவர் கூற்று மிக முக்கியமாக இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி, பரத்துவர் வாழ்க்கையும் மிக ஒரு புனிதமான வாழ்க்கையாக போற்றப்பட்டது என்பதையும் சொல்லி, நல்ல நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கவிதையோட முடிக்கின்றேன். உறங்க மனமில்லை என் கண்களில் நீ, விழிக்க மனமில்லை என் கனவுகளிலும் நீ என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.